மலையே வந்து பாத்தீங்கன்னா சிவம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயனை வந்து கிரிவலம் வர்றோம். எதுக்கு வர்றோம்னு சொன்னீங்கன்னா, இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்தர்கள், ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மூலிகையை வந்து இங்க வந்து பதிவிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த மூலிகையுடைய அந்த சுவாசிக்கிற அந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரிவலம் வர்ற பாதையில வர்ற அனைவருக்கும் வந்து இந்த இந்த சித்தருடைய ஆசீர்வாதமும் சிவனுடைய ஆசீர்வாதமும் நல்ல பிரகாசமா கிடைக்கும். அதனாலதான் எத்தனாயிரம் பேர் நம்ம கிரிவலத்துக்கு வந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோட போவாங்க. உடல்நிலை சரியில்லாம வருவாங்க. வந்தாங்கன்னா அந்த கிரிவலத்தை சுத்திட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகி போவாங்க. அதுதான் இந்த சித்தருடைய ஒரு மகிமை. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லா மூலிகையும் இருக்கு. ஒவ்வொரு மூலிகை எல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா அதை ஒவ்வொருத்தரும் வந்து ஆய்வு பண்ணி எடுத்துட்டு போய் அதோடைய ஆற்றலை வந்து குறைச்சிருவாங்க. அதனால இங்க இருக்கிற மூலிகையை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. சுவாமி, நம்ம வர்றோமா, உட்காருங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிட்டு இறை அருளை எடுத்துக்கிட்டு நீங்க போகலாம். அதுதான் சுவாமி. இப்ப மூலிகை இப்ப நிறைய இருக்கு, இங்க நிறைய இருக்கு. இருந்தாலும் ஐயா, நீங்க வந்து இங்க வந்து சித்தர்கள்லாம் எங்கேயாச்சும் உங்க கண்ணில் தென்பட்டாங்களா ஐயா? சித்தர்கள் இந்த இயற்கை இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம உடம்பு மேல படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். அது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து இயற்கையோட பிரபஞ்ச சக்தி. அது போல இங்க பறக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த பாருங்க, இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கும். நீங்க உண்மையா உணர்ந்துட்டீங்கன்னா நம்ம நடந்து போற பாதையில சித்தர்கள் அந்த பட்டாம்பூச்சியா தான் வருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலைகள்ல தான் அதிகமா இருக்கும். நீங்க அதை உணரலாம். உண்மையா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உணரலாம். சிவாய் நம்ம மெயினா சித்தக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.